யாருடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டுடைய கடன் அதிகமானது? புள்ளி விவரங்களோட ரொம்ப தெளிவாக சட்டமன்றத்துல விளக்கம் அளித்திருக்கிறார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள். எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டுடைய கடன் 2.1 லட்சம் கோடியிலிருந்து 4.8 லட்சம் கோடியாக, அதாவது கிட்டத்தட்ட 128 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அவர் ஆட்சி காலத்துல வாங்கப்பட்ட கடன் தொகையில பெரும்பாலும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் குடுக்கறதுக்கும், பென்ஷன் குடுக்கறதுக்கும் மட்டும் செலவு பண்ணியிருக்கிறாங்களே தவிர, வளர்ச்சி பணிகளுக்காகவோ, இல்ல மக்கள் நல திட்டத்துக்காகவோ அவங்க செலவு செய்யல. ஆனா திமுக ஆட்சியில 97% தான் கடன் அதிகரிச்சிருக்கு. ஆனா இந்த கடன் எதற்காக பயன்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர டெவலப் பண்ண, இண்டஸ்ட்ரியலைசேஷன விரிவுபடுத்த, மக்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி, பொருளாதாரத்தை உயர்த்த இந்த கடன் பயன்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சி காலத்துல வாங்கின கடனுக்கு வட்டியும் முதலும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா கடனையும் அடைச்சுக்கிட்டு வருது திமுக அரசு. அதிமுக ஆட்சி காலத்தினுடைய முடிவில் 2020-21 நீங்க முடிச்சிட்டு போனீங்க பாத்தீங்களா ஆட்சிய, அப்ப நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு இந்த 1.4 lakh crores, இந்த குரோஸ் இவ்வளவு ரூபாய் வட்டி மட்டும் கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி. நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு 1.4 லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. யார் கடனை பற்றி பேசுகிறீர்கள்? நான் கடனை பத்தி சொல்றேன். உட்காருங்க சார். நான் கடனை பத்தி, நீங்க வச்சிருக்க கடனை பத்தி விவரங்கள் இருக்கு. நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பல முறை நான் அதைத்தான் சொல்றேன் சார். அப்சல்யூட் நம்பர்ல பேசணும், நான் அப்சல்யூட் நம்பர்ல பேச தயாரா இருக்கேன். நீங்க எவ்வளவு வச்சுட்டு போயிருக்கீங்க நான் திருப்பி சொல்றேன். என்ன அளவுல விகிதாச்சாரம் உங்க ஆட்சியில் எப்படி வச்சிருந்தீங்க சொல்றேன், நான் கேட்டுக்கோங்க. 2016-17 முதல் 2020-21 வரையிலான ஆண்டுகளில் மொத்த கடன் இருப்பானது 128% உங்களுடைய ஆட்சியிலே அது வளர்ந்திருக்கிறது. 2011-12 முதல் 2015-16 வரை ஆட்சி காலத்தினுடைய தொடக்கத்தில் 1,01,349 கோடி. உங்களுடைய ஆட்சி காலத்தில் 2,11,066 கோடி, 66 கோடியாக இருந்தக்கூடிய இந்த கடன் ஆட்சியை நீங்கள் முடிக்கிற போது 4,80,300. எத்தனை சதவீதம் கூடி இருக்கு தெரியுமா? 128%. இந்த மொத்த கடன் இருப்பு 128% வளர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய ஆட்சி. 2020-21 நாங்க ஆட்சிக்கு 21-22 நாங்க ஆட்சிக்கு வரோம். 21 இருந்து நீங்க விட்டுட்டு போன அந்த 4,80,300, 5 லட்சம் கோடி நீங்க வச்சுட்டு போயிருக்கீங்க. இன்னைக்கு 9,23,000 கோடி வந்ததுனால் இதனுடைய கடன் வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் நாலாவது தேர்வரில் 93% தான். இப்ப பாருங்க, 108% கடன் யார் வளர்த்தது? 128% யார் கடனுடைய ஒட்டுமொத்தத்தை கூட்டி போனது? 128 அதிகமா, 93 அதிகமா?